நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னன்னு சொல்லு. நாளைக்கு காலையில 7 மணிக்கு எனக்கு ஷோ இருக்கு. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலைன்னா நாளைக்கே ஆபீஸ்க்கு வரலான்னு தான் இருந்தேன். பட் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதனால இந்த ஷோவை நீங்க ஹோஸ்ட் பண்ண முடியுமா? எங்க ப்ளீஸ்ங்க, மாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். பூமி பூஜை நடக்கிற லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நாளைக்கு காலையில வீட்டுல எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமாவே அங்க கிளம்பி வந்துடுறேன். புரியுது சித்து. ஆனா காலையில எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. நான் அதுக்கு போய் ஆகணும். நீ வேற யார்கிட்டயாவது கேட்டு பாரு. அது இல்லைங்க, நம்ம ஆபீஸ்ல என் ஷோவை உங்களை தவிர வேற யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. கரெக்டா 7 to 8 வரைக்கும் தாங்க என் ஷோ. ஜஸ்ட் 1 hour தான். அதை முடிச்சுட்டு நீங்க அங்கிருந்து அப்படியே போக வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு போயிடுங்களேன். ஏங்க ப்ளீஸுங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. குட் நைட். குட் நைட். எனக்கு இந்த இடத்துல பண்ணுமா? என்னத்த ஸ்டைலோ. இதை இப்பவே போட்டுட்டு போனா கசங்கி போயிடும். பேசாம ஆபீஸ் போயிட்டு வந்து அப்புறமா போட்டுக்கலாம். லக்ஷ்மி, என்ன இப்பதான் தலைவாரிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும். நான் எப்போ ரெடிங்க. இவளுங்க தான் போட்டு படுத்துறாளுங்க பாருங்க. இவ இப்பதான் தலை சேவ சொல்லி உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கா. தென்றல் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. அந்த நிலா கழுத இப்பதான் தூங்கி எந்திரிச்சு குளிக்கவே போயிருக்கா. என்னம்மா கதையை சொல்லிட்டு இருக்க? எல்லாரையும் கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விட்டுருக்கலாம்ல. நீ எழுப்பி விட்டா எங்க எந்திரிக்கிறாங்க? ஏங்க நாங்க கிளம்பிடுவோம், நீங்க போய் ரெடி ஆகுங்க. அப்பா, நீங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருங்க. நான் எஃப்எம் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னம்மா சொல்ற நீ? அப்படின்னா இன்னைக்கு லீவ் சொல்லலையா நீ? நான் லீவ் சொல்லிட்டேன்பா. சித்துவோட ஷோ ஒண்ணு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன கேட்டான். அவன் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். பாவம். ஜஸ்ட் 1 hour தான். முடிச்ச உடனே சீக்கிரம் வந்துருவேன். நீங்க முன்னாடி போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன். வரேன்ப்பா, வரேம்மா. தென்றல் சீக்கிரம் வந்துடுறேன்னா. சரி. என்னது புது ட்ரெஸ்ஸா? அட, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ட்ரெஸ் இவ்வளவு மாடலா இருக்கு. அப்ப கண்டிப்பா அக்கா எனக்காக தான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கா. சூப்பர்க்கா. எனக்கு சர்ப்ரைஸா குடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கியா? தேங்க்ஸ்க்கா. லக்ஷ்மி, இன்னும் கிளம்பல எல்லாரும்? டைம் ஆச்சுமா, வாங்க. ஏங்க நாங்க ரெடி ஆயிட்டோங்க. நிலாவதான் இன்னும் ஆளை காணோம். பூர்ணி, நிலா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு போ. அவ அலங்காரம் முடிஞ்சுதான்னு பாரு போ. சரிம்மா.
என்னடி இது இந்த Dress உனக்கு ஏது? அக்கா எனக்காக வாங்கி வச்சிருந்தாமா. அக்காவா? Dress பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏய், எனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு அவ ரூம்ல வச்சிருந்தா. அவ குடுக்கறதுக்கு முன்னாடி நானே பாத்துட்டேன். அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை தென்றல் உனக்காக தான் வாங்கினாலா இல்ல அவளுக்காக தான் வாங்கினாலா உனக்கு எப்படி தெரியுமா? அப்பா எனக்கு தான்ப்பா வாங்கிருப்பா. அக்கா தான் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டால. ஏய், தென்றலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த Dress ஏது என்ன யாருதுன்னு கேளு. அம்மா அதெல்லாம் நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேம்மா. சரி சரி வாங்க போலாம், டைம் ஆச்சுல்ல. அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா நீ? ஆ அதெல்லாம் கேட்டாச்சுமா. சரி வாங்க போலாம். பூர்ணி போய் அந்த கதவை தாப்ப போட்டு வா போ. சரிம்மா. ம் சரி சரி நீங்க போங்க. வா. போமா பூர்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. சரிப்பா. என் ட்ரெஸ்ஸ காணோம். இது நிலாவோட Dress. இதையே இங்க கழட்டி போட்டிருக்கா. ஐயோ, ஒருவேளை அந்த Dress நிலா போட்டுக்கிட்டாளா? ஐயோ, அவர் வேற நான் தான் போட்டுட்டு வரணும்னு சொன்னாரு. யாருடி? அக்கா தாமா. அப்புறம் என்ன பாத்துட்டே இருக்க, எடுத்து பேசு. ஆ சரி, அவ வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவள்கிட்ட சொல்லு, வழக்கமா சாவி வைக்கிற இடத்துல தான் வச்சிருக்கேன், எடுத்துக்க சொல்லு. அக்கா வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்டி. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுக்கா. எனக்காக நீ சர்ப்ரைஸா வாங்கி வச்ச Dress பத்தி தானே? அக்கா சாரிக்கா, தப்பா நினைச்சுக்காத. நீ எனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம் தான் வச்சிருந்திருப்ப. ஆனா அத பார்த்ததும் என்னால முடியல. உடனே போட்டுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த Dress-அ நானே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இந்த மாதிரி மாடர்ன் Dress எல்லாம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அம்மா கிட்ட சொன்னா வாங்கி கொடுக்காதுல்ல. அதான் என் ஆசையை யார்கிட்டயுமே சொல்லாம மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தேன். ஆனா நீ, நான் சொல்லாமலே இந்த Dress எனக்கு வாங்கி கொடுத்துட்டக்கா. உண்மையிலேயே நீ சூப்பர்க்கா. உன் தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். லவ் யூக்கா. அம்மா, எனக்கு இந்த Dress பிடிக்கும்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவல்ல? நீங்க இத்தனை தடவை சொல்லும் போது நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு இந்த பூஜைக்கு நீ இந்த ட்ரெஸ்ல தான் வரணும். அக்கா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ சர்ப்ரைஸா கொடுக்க நினைச்சத நானே எடுத்துக்கிட்டேன்னு உனக்கு என் மேல கோவமா? ஏய், அது உனக்கு வாங்கின Dress இல்லடி. என்ன சொல்ற? அது இன்னைக்கு நான் பூமி பூஜைக்கு போட்டுக்கிறதுக்காக ஆகாஷ் எனக்கு பிரசன்ட் பண்ண Dress அது.
ஆகாஷ் இந்த Dress எனக்கு கொடுக்கும் போதே இன்னைக்கு பூஜைக்கு இந்த Dress தான் நான் போட்டுட்டு வரணும்னு எத்தனை தடவை என்ன கம்பல் பண்ணார் தெரியுமா? ஏண்டி இப்படி பண்ணிட்ட? இப்ப நாங்க வந்து அவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அட்லீஸ்ட் அந்த Dress எடுத்து போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ண? அது நான் உனக்கு வாங்கி இருந்தேன்னா உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டேனே. அக்கா சாரிக்கா. ஏய் நிலா, தெரியாம பண்ணிட்டேன்க்கா. என்னடி இன்னும் அவகிட்ட வள வளன்னு பேசிக்கிட்ட? வச்சிருக்கேன்னு போனை குடுங்க. தென்றல், இவகிட்ட என்ன இப்ப வெட்டியா பேசிக்கிட்ட? பூஜையை உன் கையால தான் ஆரம்பிக்கணும்னு மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா ரெடி ஆயி வா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? புடி. என்ன இவ்வளவு நேரம் அவகிட்ட சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்த? இப்ப ஏன் திடீர்னு உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா, வீட்ல நீ இவகிட்ட இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாமான்னு அக்கா கிட்ட போன்ல ஒரு வாட்டி கேளுன்னு சொன்னதுக்கு இவ என்ன சொன்னா? ஏற்கனவே நான் அக்கா கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டேன்னு சொன்னால. ஆமா. ஆனா இப்பதான் இந்த ட்ரெஸ்ஸ பத்தி அக்கா கிட்ட சொல்றா. என்னன்னு கேளுமா. நிலைமை தெரியாம இவ வேற கரெக்டா கோத்து விடுறாளே. ஒண்ணு. ஏய், என்னடி இப்ப எதுக்கு அவளை கேள்ற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்பா, ஏற்கனவே தென்றல் கிட்ட போன்ல இந்த ட்ரெஸ்ஸ பத்தி நீ பேசினது பொய், அப்படிதானே? பேசுறது முழுக்க பொய். இதுல வெக்கம் இல்லாம சிரிப்பு வேற. பொய் சொல்ற புத்தி உனக்கு எங்க இருந்துதான் வந்துச்சோ தெரியல. அம்மா இதுக்கே இப்படி திட்டுறாங்களே. இந்த ட்ரெஸ்ஸ பத்தி நான் உண்மை மட்டும் தெரிஞ்சது எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. பத்தாததுக்கு அக்கா தான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வருவான்னு ஆகாஷ் தான் ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாரு. நாம இந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்கிறத பார்த்தா அவருக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. இதுதான் சாக்குன்னு ஆண்டாள் பாட்டி நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம ஏதாவது காரணத்தை சொல்லி இங்கேயே இறங்கி வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ கடவுளே, எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சே. ஆகாஷ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நேரா போய் ஆகாஷ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். ஆகாஷ், டைம் ஆயிடுச்சு. இன்னும் தென்றல் வீட்ல இருந்து யாரையுமே காணோமே. வந்துருவாங்க பாட்டி. என்னப்பா இது, நமக்கு முன்னாடி அவங்க தான் வந்திருக்கணும். நாமளே வந்துட்டோம், அவங்களை இன்னும் காணோம் பாரு. எதுக்கும் தென்றலுக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு. இருங்க பாட்டி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். வந்துருவாங்க. இவையே தென்றலுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறான். ஏன் இன்னும் தென்றல் வரல? ஒருவேளை நம்ம கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப மாடர்னா இருக்குன்னு
கூச்சப்பட்டுட்டு வர டிலே பண்றாளா? பாட்டி, தென்றல் வந்துட்டா பாட்டி. கார் வந்துருச்சு பாருங்க. இறங்கி வணக்கம். வாங்க வாடா வணக்கம் வாங்க 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 வாங்க. வா எல்லாரும் இறங்கிட்டாங்க. தென்றல் மட்டும் ஏன் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா? ஒருவேளை ஆகாஷ் போய் கதவை திறந்து கையை பிடிச்சு அழைச்சிட்டு வரணும்னு வெயிட் பண்றாளோ? நிஜமாவே காருக்குள்ள இருந்து அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான் போல் இருக்க. ச்சே, இந்த கன்றாவி இல்லாம நம்ம கண்ணான பார்க்கணும். லக்ஷ்மி, ஆ உன் பொண்ணு மட்டும் ஏன் இன்னும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா? இறங்க சொல்ல. ஏண்டி இன்னும் உள்ளே உட்காந்துருக்க? கீழே இறங்கி வா.